உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வேணுமா, இல்லை ஒரு அழகான வீடு பெருசாக வேணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதாவது மொத்தமே 18 ரவுண்டை நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். நம்ப முடியல. எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இந்த கேம் ஷோவை அஃபிஷியலாக இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் பண்ண பாரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேம் ஷோ என்னென்று, அதாவது ஸ்ட்ரீமிங் கபிராஜா ஸ்கின் கேம்னா என்னன்றதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க லான்ச் பண்ணலாம். 1 கோடி ரூபாய் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஸோ ஒரு சின்ன கேம் ஷோவாக இதை நான் பார்க்கல. என்னோட கரியரில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேம் ஷோ. எதுக்காக இந்த கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறதுன்றதும் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அவர் இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிபெண்ட் அப்பான்ஸ் டியூரேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம இந்த லான்ச் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மூலமாக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நல்லா இருக்குல்ல? இந்த ஈவெண்ட்டோட போஸ்டர் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கேம் ஷோவோட என்னன்ற இந்த கேம் ஷோவோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை இந்த ஃப்ரேம் மூலமாக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குல்ல? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கேம் ஷோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங்ன்றது என்னோட கம்பெனி பேர் அண்ட் கபிராஜான்றது இந்த கேம் ஷோவோட பிராண்ட் அம்பாசிடராக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கின் கேம் பிளே. இந்த கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ட்ன்றது ஒரு கண்ணை சுருக்கி பார்க்கறத ஒரு விஷயம் தான் ஸ்கின்ட். ஸோ இதோட வின்னிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இந்த கேம் ஷோவில் என்ன மாதிரியான கேம் இருக்க போகுதுன்னா, ஒரே கேம் கப் அண்ட் பால். இந்த கப்பை வந்து நீங்கள் கீழே தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேமை முடிச்சோன்னே இந்த வின்னிங் கார்டை நீங்கள் எடுக்கணும். இல்லை உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் வின்னு. ஸோ 7 கப்லையும் 7 பால் கரெக்டாக இருக்கணும். அப்படி இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா யூ ஷுட் பி எலிமினேட். நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. அதாவது 18 ரவுண்டை நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். அண்ட் அந்த ரன்னர் அப்பாக வரவங்களுக்கு ஒரு 680 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பரிசாக தரும். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே இது புரியும். ஸோ இந்த கேம் ஷோவோட என்ட்ரி ஃபீஸா நான் 1280 rupees வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். 280 rupees வந்து ஜிஎஸ்டி, 1000 rupees தான் என்ட்ரி ஃபீஸ். ஸோ இது என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு சர்க்கிள் ப்ளஸ் லார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் பண்ணின்றதுனால ஜிஎஸ்டி வந்து 28% வந்து கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டோட்டலாக 1280 rupees நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அந்த 1280 rupeesக்கு நாங்கள் இந்த 12x18 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எங்கள் டீம் லீடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் ஓனாக பண்ணிங்கன்னா எங்கள் டீம் லீடர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 12x18 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,62,144 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவ்வளோ பேர் கூட நீங்கள் விளையாட போகிறது கிடையாது. மொத்தமே 18 பேர் கூட தான் விளையாட போகிறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2,62,144 பேரை 512 பேர் ஒரு குரூப்பாக, மொத்தம் 512 குரூப்பாக நம்ம வந்து ஸ்பிட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் குரூப் ஸ்டேஜஸ் எல்லாமே டே 1லேருந்து 90க்குள்ளே நடக்கும். இப்போ டே 1ல் குரூப் ஸ்டேஜஸில் இருக்க ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 512 பேர் வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் 1 விளையாடுவாங்க. ரவுண்ட் 2ல் 256 பேர் வின் பண்ணுறவங்க மட்டும் தான் ரவுண்ட் 2 போவாங்க. நீங்கள் ஒரு ரவுண்டு தோற்று போனாலும் யூ ஷுட் பி எலிமினேட்டட். நீங்கள் வந்து எலிமினேஷன் ஆகிடுவீங்க. ஸோ ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 8 வரைக்கும்
ஃபர்ஸ்ட் டே அதாவது குரூப் ஸ்டேஜ் நடக்கும். ரவுண்ட் 8ல 2 பேர், அதாவது இந்த 512 பேர்ல 2 பேர் மட்டும்தான் ரவுண்ட் 9க்கு அதாவது QSF ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. ஸோ ரவுண்ட் 9 to ரவுண்ட் 18 QSF ஃபைனல் ரவுண்ட். ஸோ எல்லாமே 1 vs 1. அந்த 1 vs 1ல நீங்க இன்கேஸ் எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா யூ ஷுட் பி எலிமினேட், நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. விளையாட்டு ரொம்ப ஈஸியானது, ஆனால் இந்த கேமுக்கு முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் விளையாட போகிறோன்றது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கேம் ஷோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்போர்ட்ஸ் கிளப், அதாவது கிருகம்பாக்கம் போரூர்லேருந்து ஒரு 10 minutes இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப், 10 ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு ஃபேமஸான இதுதான். அங்கே தான் நம்ம இந்த கேம் ஷோ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கண்டக்ட் பண்ண போகிற இடம் தெரிஞ்சு போச்சு, எப்படி பார்ட்டிசிபெண்ட்டு எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, அண்ட் அவங்க எப்படிலாம் ப்ளே பண்ணுவாங்கன்றது புரிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ பேரையும் நான் உள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும், இது எப்போ நடக்கும், உங்களோட அடுத்த கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பேரை நான் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு பிளான் என்ன பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கான்செப்டை இது பண்ணிடுவோம். நிறைய பேர் இது MLM இருக்கு, ஸோ இது வந்து நான் எதுக்காக பண்ணணும், ஏன் இதை நான் பண்ணணுன்றது லாட் ஆஃப் பீப்புள்ஸ் என்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்குறாங்க. எனக்கு இந்த 2,62,000 பேர் எனக்கு இருந்தால் தான் என்னால் இந்த கேம் ஷோவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் மினிமமாக ஒரு அமௌண்ட் மினிமமாக ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் வச்சுருக்கோம். அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெஃபரல் போர்ஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கேம் விளையாட போகிறீங்க. அந்த கேம் என்னன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, கப் அண்ட் பால் தான் இந்த கேம். ஸோ இப்போ இந்த ரெஃபரல் என்னன்றது சொல்கிறேன். இப்போ நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா நான் ஒரு 3 பேர் ரெஃபர் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் ரெஃபரல் பண்ண வேணாம், உங்கள் டீம் கிட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நான் கேம் 1 மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷர்ட் அடிஷ்னலாக கிடைக்கும். போலோ டிஷர்ட், அதாவது எங்களோட பிராண்ட் வச்ச ஒரு போலோ டிஷர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2வது, இந்த ஃபஸ்ட்டு ரெஃபரல் நீங்கள் பண்ணும்போது அடிஷ்னலாக IQ பேஸ் பண்ணி ஒரு கேம் ஷோ, அதாவது ஃபஸ்ட்டு கேம் ஷோ விட 2வதாக நீங்கள் இன்னொரு கேம் ஷோவில் எந்த என்ட்ரி ஃபீஸும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ப்ளே 3 more கேம்ஸ் அண்ட் 680 square feet ஹவுஸ். நீங்கள் விளையாட போகிற அடுத்த ரெஃபர் பண்ண 3 பேரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தா அடிஷ்னலாக IQ அண்ட் பசில் அண்ட் லக் இந்த 3 கேம் ஷோலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை தான் நான் ரெஃபர் 3% அண்ட் அடிஷ்னலாக 3 கேம் ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து டார்கெட், அதாவது கப் அண்ட் பால்ல டார்கெட் பண்ணி எய்ம் பண்ணி போடணும். 2வது IQ பேஸ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லாமே நாக் அவுட் பேஸ்ட் கேம் தான். 1 vs 1 தான் விளையாடுவீங்க. ஒரு ரவுண்ட் நீங்கள் போனாலும் நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. 3வது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசில். நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவோம், அந்த பசிலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்ட் 4th ஒன் லக், டாட் அண்ட் லைன் பேஸ் பண்ண கேம். அதாவது டைஸில் 1 vs 1 விளையாடுவீங்க. யார் எத்தனை உங்களோட லெட்டரை வந்து அதிகமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்க தான். ஸோ இதுதான் இந்த 4-in-1 கேம் என்ட்ரி. அதாவது நீங்கள் இந்த என்ட்ரி அமௌண்ட்டுக்கு ஒரே ஒரு கேம் தான் பே பண்ண போறீங்க. நீங்கள் ரெஃபர் 3% கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்கும். அண்ட் அடிஷ்னலாக 3 more கேம்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எனக்கு தேவையானது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது மொத்தமே 18 ரவுண்டு நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். ரன்னருக்கு 680 square feet வீடு தரும். அண்ட் அடிஷ்னலாக 3 more கேம்க்கு ப்ளே பண்ணுறவங்களுக்கு வின்னருக்கு இந்த பரிசு தரப்போகிறோம். ரன்னருக்கு 10 lakhs ஒருத்தருல கார் பரிசாக தரப்போகிறோம். இந்த கேம் ஷோ, அதாவது கேம் 1ஓட இந்த லெவல் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் அது எப்படி நடக்க போகுதுன்றது இருக்கு. அண்ட் இது எப்படி நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோன்றது தான் 10 ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் கிர்கம்பாக்கத்தில் இது நடத்த போகிறோம். அண்ட் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எஸ், இதுக்காக நான் 100 பேர் கொண்ட ஒரு டீமை வந்து ஹயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த அந்த வீடியோவை தான் நான் போட போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் 1 more முக்கியமான விஷயம், இந்த 3 ரெஃபரல் இதனால என்ன இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, ஆர் உங்களை ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணவங்க வின் பண்ணாலோ ஆர் உங்களை ரெஃபர் பண்ண வின் பண்ணாங்களோ உங்களுக்கு 1 lakh ஒருத்துல ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அதாவது ஃபைனலா அந்த 18வது ரவுண்ட்ல வின் பண்ற ஒருத்தர் யார் ரெஃபர் பண்ணி வந்திருந்தாலும், அவர் 3 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 1 lakh ஒருத்துல ஒரு கிஃப்ட் நாங்கள் ப்ரைஸாக தரோம். இது எதுக்காகனா இந்த
பார்ட்டிசிபெண்ட்டை நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்காக இந்த ரெஃபரல் கொண்டு வரோம். ஸோ இது எதுக்காக இந்த கேம் ஷோ நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆஃப் கேம்பஸை பில்ட் பண்ணுறது. நம்ம ஒரு மீடியா இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீடியா இன்ஸ்டியூட்டில் இனிமே படிக்க வர போகிற பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது மூலமாக இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணி நிறைய நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்காமல் இந்த கேம் ஷோவில் கண்டக்ட் பண்ணி அது மூலமாக வர ப்ராஃபிட்டில் நான் இந்த ஆஃப் கேம்பஸில் பில்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் 7418511125க்கு ஐன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எங்களோட டீம் லீட்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் கப்பிராஜாஸ் ட்ரைனிங்ன்ற பேஜில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நாங்கள் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். அப்புறமா உங்களுக்கு ஒரு 3 கோடு தருவோம். அந்த கோடை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பார்ட்டிசிபெண்ட் உள்ளே செய்கிறாங்களோ எவ்வளோ நான் வந்து இந்த கேம் ஷோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் 120 டேஸ் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி இதை உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கப்பிராஜா ஸ்ட்ரீமிங்கின்ற அந்த பேஜில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் மட்டும் கிளிக் பண்ணி பே பண்ணுங்கள். யார்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. இது எங்களோட பேஜில் நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி கவர்மெண்ட் மூலமாக என்ன கரெக்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸில் இந்த கேம் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம். டேக்ஸ் பே பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த கேம் ஷோவில் நீங்கள் கட்டுற இதை வச்சு நான் இந்த கேம் ஷோவையும் கண்டக்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட ஆஃப் கேம்பஸ் அண்ட் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் எனக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுறதுனால இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட் வச்சு பண்ணுறோம். ஸோ ஒரு 100 பேரை வச்சு 100 நாள் நம்ம எத்தனையோ கேம் ஷோ பார்த்துருக்கோம். நம்ம பார்க்காம முதலையா நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.